இங்கே நம்ம ஹீரோ அவரோட மொத்த பணத்தை இழக்கணுங்கிறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்றாரு. இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எந்த கஸ்டமருமே வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள வர டோரை கூட ரொம்ப இறுக்கமா வச்சிருக்காரு. அதை ஓபன் பண்றதுக்கான பவர் வர கஸ்டமர் கிட்ட தான் இருக்கும். அவங்க சுத்த தான் அந்த டோர் சார்ஜ் ஆகி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் இதனால கஸ்டமர் வர மாட்டாங்கன்னு நினைச்சா அதுக்கு பதிலாக நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே ஷாப்பிங் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நாள்லயே அவரோட பிசினஸ் சூப்பரா போக ஆரம்பிக்குது. இதனால கோவமான நம்ம ஹீரோ அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க எங்களுக்காக இவ்வளவு பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கான கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவோன்னு அவருக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த சிட்டில இருக்க யூனியன் லீடர் கூட இங்க வந்திருக்காரு. இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மொத்த சிட்டிலேயே நாங்க எல்லாருமே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காக தான் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் நம்ம ஹீரோட பிசினஸ் இன்னும் அதிகமான லாபத்தோட நடக்க ஆரம்பிக்குது. இப்போ இவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சவரு சீப்பான ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அதிக விலை கொடுத்து கம்மி காசுக்கு விற்கிற மாதிரி பிளான் பண்றாரு. இப்போ அதை சாப்பிட்ற கஸ்டமர் எல்லாம் போவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக ஃபாரின்ல இருந்து கூட ஆளுங்களா வந்து அந்த ஸ்வீட்டை வாங்குறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்வீட்டை செஞ்ச ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவங்க தாத்தா காலத்துல இருந்தே ராஜாவுக்கெல்லாம் ஸ்வீட் செஞ்ச பரம்பரையில அவர் பிறந்திருப்பாரு. இவரோட உண்மையான அடையாளத்தை சொன்னாலும் யாருமே நம்பாம ஸ்வீட் வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ தான் வாங்கியிருப்பாரு. இதனால ஹீரோட பிசினஸ் இன்னும் பயங்கரமா பூஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோக்கு இதை பார்த்து ரொம்ப கோவம் வருது. உடனே சம்பாரிச்ச எல்லா காசையும் வச்சு அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ளேயே ஒரு பெரிய அக்வாரியம் ரெடி பண்றாரு. இப்ப அதுக்காகவே மக்கள் எல்லாம் சீ ஃபுட் இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்னு நினைச்சு மறுபடியும் பயங்கர கூட்டம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஹீரோ எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அவரால் அந்த பிசினஸை ஸ்டாப் பண்ணவே முடியல. அவர் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாவே இருக்கு.